உங்களோட கப் ஆஃப் காஃபி இப்படி சம்மந்தமே இல்லாத மொக்க கான்வர்சேஷன் ஒவ்வொரு நாளும் வேணும்னு தோணுது. என்ன? உன்னை கட்டி பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற போல இருக்கு. உன்னை மீட் பண்ண இந்த ஒரு வருஷ சந்தோஷத்தை மொத்தமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? Hello sir, your bill. அபி ரன். அபி என்ன? Hello madam. அது என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம். அது உன் கையை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருச்சா? வா சொல்றேன். சாரி ப்ரோ. போயிட்டாங்களா? போறாங்க போறாங்க போறாங்க. வா வா வா. ஐயோ வராங்க வராங்க. இப்ப ஏன் அவங்க நம்மள துரத்துறாங்க? சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா என்ன பண்ணுவாங்க? கையில காசு இல்லாட்டி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஹலோ, காசு கொடுக்கலாம் தான் சொன்னேன். இல்ல நான் சொன்னேன். அப்புறம் ஏன் பே பண்ணல? இதுக்கு தான். अभी लीव கேட்டு மெயிலும் அனுப்பல, மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனி ப்ராப்ளம்? தெரியல. நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். டேய் ஆதி 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 போன் அடிக்குது, எடுறா. ஹலோ ஹலோ அபி கேக்குதா? கேக்குது. ஏய் எங்க போயிட்ட 2 நாளா? நான் என் ஊருக்கு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு வேற போனமா? உன்னை பத்தி என் அப்பாட்ட சொன்னேன். ஆதி என்னன்னு? பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். 2 நாளா உன்னை பத்தி நிறைய பேசணும். கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. 1 வாரத்துல பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டேன். பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஹேய், 1 வாரத்துல எப்படி? உங்களோட கப் ஆஃப் காஃபி சம்பந்தமே இல்லாத மொக்க கான்வர்சேஷன்ஸ் நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொன்ன. இப்ப யோசிக்கிறேன். ஒழுங்கா உன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட 2 நாள்ல ஊருக்கு வந்து சேரு. ஏய் விளையாடாத. ஹலோ 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 அபி. மா எனக்கு 1 வாரத்துல கல்யாணமா? எனக்கு அந்த செட் Dress அப்புறம் மேக்கப் கிட் ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கல, நான் உலந்து வர மாட்டேன். டேய் எனக்கு 2 பட்டு புடவை 2 கல்லு வச்ச வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுறா. இல்ல விளையாடுறீங்க 2 பேரும். இன்னும் 1 வாரத்துல எனக்கு கல்யாணமா? டேய் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. சாயங்காலமே அபி அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசியாச்சு. அப்ப நான் தான் கடைசியா? மீட்டூல போடுறத. ஹாய் மச்சி. என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? அது காலையிலே டிவியில் கஜகஜா பாட்டு பார்த்தனா லைட்டாக மூடாயிடுச்சு. அதுக்குன்னு பொன்மேனி உருகுதேன்னு ஏன் மேல வந்து ஏறுவியா? ஒண்ணு நல்ல தேவடா உனக்கு. ஆண்டி நான் பாட்டு பண்ணதுக்கு இந்த ஏறி அவன் கையில் என்ன பண்ணுறான் பாரு. போடு போடு. அட பொன்மேனி உருக்குதே என்ன செய் பெருக்குதே. போடு போடு. ஆணி மூஞ்சியம் பாரு, முகர கட்ட. உன் முகர கட்டிக்கு பொன்மேனி உருகுதேவா? வச்சன கோஷ்டியா இருக்கும் போல இருக்கு. இந்த பேஜ் பேசுது. ஆண்டி நித்யானந்தம் சொல்லாம போயிட்டீங்க. இவன் நான் கேட்டு வாங்குவான் போல. சரி நம்ம ஸ்டாப்பிங் வந்துருச்சு, வா சரி போ. வா போலாம் வா. க்ளோஸ் அப்ல ரொம்ப கொடூரமா இருக்கானே. ஆண்டி சூப்பர் இல்ல? சாக்லேட் எடுத்துக்கங்க. என்ன ப்ரோ ஸ்பெஷல்? ஐ காட் நியூ ஜாப். வாவ் கங்க்ராட்ஸ். எங்க? ஜோஹால கிடைச்சிருக்கு.
நீங்க பிரதர் எந்த department? அண்ணா அண்ணா எனக்கு அந்த பால் கொடுங்கண்ணா. தம்பி நீ சாக்லேட் வேணா வச்சுக்கோ, பாலை மட்டும் கேட்காத. இல்ல எனக்கு அந்த பால் தான் வேணும். டேய் தம்பி பால் எல்லாம் தர முடியாதுப்பா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. சின்ன பையன் கேக்குறா கொடுங்க பிரதர். ஐயோ பாஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க, அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. கோ டு ஸ்கூல். சொன்னா கேளுங்க. சொல்லாம போது பாரு குட்டி சட்டா. ஐயோ எம்பாலு. டேய் குட்டி தம்பி பால குறா. தரமாட்ட போடா. ஓ ஆன்ட்டி நைஸ் ஆன்ட்டி. சின்ன பையன் கிட்ட இருந்து பால் பிடிக்கிட்டு போடு பாரு. இந்த சின்ன பாலுக்கு அப்ப சின்ன அடிச்சிங்க. யோ பாலுக்காக இல்லையா, இவன் பிரச்சனையே வேற. இவனுக்கு ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி இருக்கு. அதாவது இவன் கை ஃப்ரீயா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இவன் சொல்லி பேச்சு கேட்காது. அதுக்கு தான் இந்த பால். ஸோ எப்பவுமே அவர் கையில ஏதாவது புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா சார்? எப்பா நான் சொல்லப்பா, அவன் தான்ப்பா சொன்னான். ஆனா அடுத்த வாட்டி நீங்க அடிக்கும் போது ரீசனே சொல்லாம கூட அடிக்கிற தாங்கிக்குவேன். பச்சையா புழுகாதீங்கடா. டேய் அவன் நம்பல, அவனுக்கு ஒரு டெமோ காட்டு. ஐயோ அவன் மறுபடியும் முதல்ல தான். ஹலோ சரியா, அந்த ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஈவினிங் கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் டைரக்டர் பேசிட்டேன் சார், நோ இஷ்யூஸ்னு சொல்லிட்டேன். முடிச்சுட்டு மெயில் பண்ணுறேன். தேங்க்யூ சார், பாய். சாரி நான் வேணும்னே பண்ணல. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப சாரி. இது என்னடா புதுசா இருக்கு? ஆதி பாப்பா சீக்கிரமா போய் என்னோட டெஸ்க்ல இருந்து ஸ்மைலி பாட் இருக்கும், தூக்கிட்டு வா. டேய் நான் அடுத்து வரேன்டா. நீ போடா, பாஸா போடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ஏய் பயப்படாத. வலிக்குது எடுங்க. வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. இது எப்படிடா? வாங்க போலாம். சாரி. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் மிகவும் விசித்திரமான ஒன்று. இது மிகவும் அரிதாக மனிதர்களுக்கு வரக்கூடியது. மூளையில் ஒரு பகுதியான கார்பஸ் கொலாசம் பாதிப்பு அடையும் போது வலது இடது மூளையை இணைக்கக்கூடிய நரம்புகள் சேதம் அடைந்த பின்னர் இரண்டு மூளைகளும் தகவல்களை தானாக பரிமாறிக்கொள்கின்றன. ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோமிற்கு உலக அளவில் எந்த மருந்தும் கிடையாது. ஆனால் இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக கருதப்படுவது ஸ்மைலி பால். பாதிக்கப்பட்டவர் எந்த வேலையும் செய்யாமல் கையை சும்மா வைத்திருக்கும் போது ஸ்மைலி பாலை உபயோகித்தால் அந்த கையை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் என்னோட ப்ராப்ளம். அவன் நம்மள 2 நாள் கழிச்சு தான் வர சொன்னான். நம்ம சர்ப்ரைஸ்னு 1 நாள் முன்னாடி வந்துட்டா எப்படி இருப்பாங்க? யாராவது இருப்பாங்கம்மா, போய் பார்க்கலாம் வா. என்னடா இது? ஐயோ ஆத்தி ஓடுங்கடி. தோட்டற போறாங்க. நின்னுங்க. எங்க நயன்தாரா? நயன்தாராவா?
எங்க என்ன ஒரு விக்கெட் விழுந்துச்சு எங்க ஹன்சிகா அவுட் எங்க சன்னி லியோன் ஐ அம் கமிங் ஃபார் யூ ஓடாதே இவன் பேர்லாம் ஏன்டா இன்னும் மீட்டுல வரல இந்த நரம்பு இந்த தோர்த்துறானே சன்னி லியோன் அவுட் ஓவியா ஐ அம் கமிங் ஐயோ வந்துட்டானே ஓடாதே நில்லு வாங்க 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 உள்ள போகும்போது பாத்து போங்க ஒரு கேபிள் ஒயர் அருந்து தொங்குது டேய் அது அண்ணப்பா அண்ணனா நான் அண்ணா கேரின்னு நினைச்சிட்டேன் போடா போச கட்டே ஓடாதே மாப்பிள்ளை வீட்டுல வந்திருக்காங்க இன்னும் விளையாட்டு பேப்ஸ் கூட லாக் அண்ட் கீ விளையாடிட்டு இருந்தேன் என்ன சகல சின்ன புலத்தனமா விளையாண்டுக்கிட்டு என்ன விட்டு டாவிட் ஷூ அபியோட பெரியப்பா வணக்கங்க ப்ரோன்னு சொல்லக்கூடாதா வணக்கம் டிராவல் பண்ணிருக்கீங்க டயர்டா இருப்பீங்க நீங்க தோட்டத்து பங்களா ரெஸ்ட் எடுங்க பத்திரிக்கை வந்துருச்சுன்னு சொன்னாங்க அது வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு கொண்டு வந்துடுறேன் கோதண்டோ ஐயா இவங்களை கூட்டு போய் பங்களால தங்க வச்சிரு அபி அப்பா நீ கூட போயிட்டு வாமா சரிப்பா கிளம்பலாம் கிளம்பலாம் அத்தை நீங்க எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிருங்க அதுக்குள்ள சாப்பிட கொடுத்துடுறேன் நான் பாத்துக்கிறேன் நீ போமா சபா சோ டயர்ட் ஆண்டி ஆதி இப்போவும் காச்சிஃபா எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிட்டேன் ஆனா உன் கை விஷயத்த மட்டும் யாருகிட்டயும் சொல்லல ஐயோ அதனால இந்த 5 நாள் மட்டும் உன் கையினால எந்த பிரச்சனையும் வராம பாத்து எப்படி அடி பாவி நீனும் மெயின் மேட்டரே ஓபன் பண்ணலையா பாடி போலாம் இவன் நம்மள அடி வாங்க ஆமா என்னம்மா இப்படி வச்சிருக்கான் அவசரப்பட்டு கிளம்புனா எப்படி ஏதாவது பேசிக்கலாமா உட்காரு என் அப்பா பத்தி எனக்கு தெரியும் புரிஞ்சு பாரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 நாள் மட்டும் ஆதி கை விஷயம் மறைச்சா போதும் அத்தை இவ்ளோ நீளம் வளர்ந்த கையை எங்க கொண்டு போய் மறைக்கிறது மாப்ள யாரா அவன் என்னடா இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க உன் கை மேட்டர் தெரிஞ்சு போச்சா கட்டிப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால கட்டிப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு பாத்துக்கோ வணக்கம் கைப்பழக்கத்தால் நமக்கும் பிரச்சனை நாங்க மாப்பிளைய பார்க்க வந்திருக்கோம் நீ கிளம்பாத்தா யாரப்பா எங்க ஊருக்கார பொண்ணா கல்யாணம் பண்ண போறது இவன் தான் கிட்ட போய் சொல்ல மூடுறியா நம்ம தஞ்சாவூர் கோபுரம் கணக்கா ஒசரமா இருக்காருல்ல அவர் தான் உயரமா கலரா சத்யராஜ் மாதிரியே இருக்கிறாப்ல அவர் அல்வா கொடுத்ததுல இதுவும் ஒண்ணா இருக்கும் போல மாப்ள கையில என்ன பந்து வச்சு சுத்திட்டே இருக்கீங்க கொடுங்க பாப்போம் அது எதுக்கு உங்களுக்கு நீங்க உங்க பந்திலே விளையாடுங்க ஆனா கொடுங்க மாப்ள இல்ல வேறயா போயா போதும் கிளம்பு விடிய காலையில பெரிய சீசேதாதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு தூங்க வேணாமா கிளம்பு கிளம்பு அட கிளம்புன்னு சொல்றல டேய் இந்த கூட்டத்துக்கு நடுவுல உன் கை விஷயத்தை நாம எப்படிடா மறைக்க போறோம் டேய் தவறி கூட பால யார் கையிலயும் கொடுத்துறாதடா சாரி மச்சான் சாரி தெரியாம தெரியாம அடிப்பீங்க மாப்ள பந்தக்கால் நட்டோன்னு சம்பிரதாயப்படி தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்கணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நீங்க கூட இருந்து பாத்துங்க. நீங்க அவரை கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நான் தான் மாப்பிள்ளை. தாய் மெசேஜ் பண்ணுவாரான்னு கேளேன். எவ்வளவு நேரம் ஆகுது? அதாங்க தள்ளி அந்த வீட்டோட சிம்ராஸ் போல. ஐயா நல்ல போறதுக்குள்ள அந்த வேங்க சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க. அந்த ஆளு ஏதோ ஆட்டை போடாம பாத்துங்க. ஐயா மாப்பிள்ளை சீசேதுக்காக பெரியவது உங்களை உடனே வர சொல்றாரு ஐயா. டேய், அந்த ஆளு எனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்ன ஜெட்டி கூட போட விட மாட்டேங்கிறான். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு போ. சரிங்க ஐயா. இது வரைக்கும் நம்ம ஜெட்டியே போட்டதுல எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியலையே.
இவன் எதுவும் எடுத்துக்காம பார்த்துக்கிட்டு என் வேலையா போச்சு. ஐயா 5 நிமிஷத்துல வராதான். 5 நிமிஷத்துல என்னையா கிளிக்க போறான்? சீக்கிரம் வர சொல்லியா? இதோ போறேன். பெருசு அவனு சொல்லிட்டு நீ கேவிக்க. ஐயா உங்களை உடனே வர சொன்னாங்க ஐயா. எப்படி இத போடாமே வரட்டா? போடா. என்னைக்கான நல்ல நாள் பார்த்து தான் நானே இத போடுவேன். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு. போடா. இரு இங்க வாடா. நீ போட்டிருக்கல? போட்டிருக்க. போ. எல்லாரும் ஜட்டி போட்டுட்டு தான் தெரிறானுங்களா? பேத்தி கல்யாணம் நல்ல தடமுடாம இருக்கணும். அண்ணையா ஐயோ நீங்க கோபப்படாதீங்க. நான் சீக்கிரம் கூட்டி வாங்க. என்னடா பண்ற? சீக்கிரம் போடா. சகல அங்க எல்லாரும் வெயிட்டிங். இங்க ஜெட்டியோட குழந்தை தரமா விளையாடு. ஐயோ ஜட்டி போடலன்னா கௌரவ குறைச்சலா இருக்கும். ஐயா அத தூக்கி போட்டு இந்தாங்க இத மாட்டு வாங்க. எப்படியா ஜட்டி மாதிரி போடுறது? வாங்க. ஐயோ ஜட்டி போட விட மாட்டேங்கறானே. இனி இந்த ஜென்மத்துல ஜட்டியே போட மாட்டேன். நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அங்க என்னையா கழட்டிக்கிட்டு இருந்த? கலட்டிக்கிட்டு இல்ல மாட்டிக்கிட்டு இருந்தேன். என்னது? இத காட்டுறேன். அத நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாங்கிறாரு. நீங்க பாட்டு தூக்குறீங்க சபை கலைஞர். எல்லாத்தையும் எடுங்கம்மா. பார்க்க போறாங்க. அட என்ன மாப்பிள சின்ன புள்ள தரமா பந்த கையில வச்சிட்டு விளையாண்டு. ஐயோ பந்த புடிக்கணும்னு மாப்பிள்ளையோட மூஞ்சி பாரு. அப்படியே விளையாட்டு தன்மா இருப்பாரு போல இருக்கு. ஐயா என்ன பண்ற? ஒண்ணு இல்ல. என் கையை எதுக்கு சேர்த்து கட்டுற? சும்மா அது வந்து நீ கொஞ்சம் சமாளிங்க. மாப்பிள்ளை கையும் மாமனார் கையும் சேர்த்து கட்டுறது எங்க குடும்பத்தோட வழக்க பழக்கம். இது என்ன புது வழக்கமா இருக்கு? அதனாலதான் மாமனார் இல்லையா பெரிய மாமனார் கையில கட்டிட்டோம். மாப்பிள்ளை என்ன இவ்வளவு அவசரமா இருக்காரு? ஸ்மைலி போல இருக்கு. நம்ம எடுத்துட்டு வந்துறேன். நீ வா. ஏன் மாமா கை சுத்துறீங்க? ஐயோ நான் சுத்தல. நீங்க தான் சுத்துறீங்க. நீங்க சுத்திட்டு அவனே எங்க மாட்டி விடுறீங்க? எப்ப பாரு விளையாட்டு. ஏமா உன் புருஷன் திருந்தவே மாட்டானா? அங்க பாரு மாப்பிள்ளை கையை பிடிச்சு விளையாடிட்டு இருக்கான். மானமே போகுது. வாமா. கோவப்படாதீங்க. எல்லாத்தையும் மாத்துமா. சொல்லுங்க சகல. வாவ் வாட் a ஷாட். ஐயோ மாப்பிள்ளை. டேய் தம்பி 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 டேய் தம்பி பாலக்குற டேய் பாலக்குற மாப்பிள்ளை. நான் பாவண்டா அவரு. பாடி தாங்காதே. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. கை விடுங்க. ஐயோ கட்டி போடு கட்டி போடு. கட்டி போடு. மாப்பிள்ளை கட்டி போடு. மாப்பிள்ளை நான் கவரிமான் பரம்பரை. கவரே போல அப்புறம் ஏன் கவரி? நம்ம குடும்ப வழக்கமா வாங்க ஆண்டி. புதுசாரி பத்திரிக்கை வாங்கி வாங்க வாங்க எல்லாம் நல்லா. ஏய் அந்த பழத்துல எடுத்து வைங்க. நேத்து ராத்திரி மாப்பிளைய பத்தி இந்த பசங்க ஏதோ சொன்னானுங்க. தண்ணி அடிச்சு மட்டை ஆயிட்டதுனால எதுவுமே நினைவுக்கு வர மாட்டேங்குது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னது? என் பொண்டாட்டி போட்டோல என்ன பார்த்து லேசா சிரிச்சா. போட்டோல எப்படிடா சிரிப்பாங்க? லூசு பண்டார. மாப்பிளை பத்தி ஏதோ சொன்னாங்களேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். சொன்னாங்களே என்னது இது? சகல சகல ஞாபகம் வந்துருச்சு. என்னது? நீங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ தம்பி ரொம்ப தமாசா பேசி நான் சொன்னா கரெக்ட். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? இதுல ஒண்ணு தமாசு இல்லன்னாங்க. இல்லடா அதுக்கு பிறகு மாப்பிளை பத்தி ஒண்ணு சொன்னாங்களே அது என்ன? அது வந்துருச்சா? வந்துருச்சு. தம்பி 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 நேத்து நம்ம தண்ணி அடிக்கும் போது நேத்து நம்ம தண்ணி அடிக்கவே இல்லையா? நேத்தே இல்லையாடா? தான் நேத்து. அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தானே? நாளைக்கா இருக்குமோ? ஐயோ இல்லப்பா மாப்பிளை கையில பந்து கிந்துன்னு ஏதோ சொன்னீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஏதோ பந்தான் அத பத்தி பேசிட்டு இருந்தால. இல்ல இல்ல மாப்பிளை எலி கிளின்னு ஏதோ சொல்லியா? அது உங்க மூஞ்சி கொஞ்சம் பார்க்க சுண்டலி மாதிரி இருக்குல்ல அத பத்தி பேசிட்டு. இல்ல தம்பி மாப்பிளை கையில பந்த புடிங்கினா ஏதோ ஆயிரும் சொன்னீங்களே. உங்களை நம்ப முடியாது. நானே போய் புடுங்குறேன். போய் புடுங்க போ. போறேன். அவன் அவளெல்லாம் ஒருத்தல போய் மூஞ்சில அடி வந்துருவான். டேய் இருடா வாடி சொல்றேன். 18 படி கருப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு துணி இருப்பா. டேய் இவனுமா? சகல போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியம். எங்க மாப்பிளை காணோம்? மாப்பிளைய வர சொல்லுங்க. வர சொல்லுங்க வர சொல்லுங்க. ஆமாப்ல. கையில பால காணா. என்ன பந்த காணா? வாங்க மாப்பிள்ளை. கும்புறா எப்படா? அப்ப நேத்து நீ சொன்னது? நான் தான் சொன்னனே நேத்தே கிடையாது. முந்தா நேத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தான். இன்னொரு தடவை சொல்லு. நீ சொல்றா. ஆரவங்கள் புரியுற மாதிரி சொல்றேன். நேத்தே கிடையாது. முந்தா நேத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு தான். தம்பி ரொம்ப தமாசு. நேத்து நீங்க இதே தான் சொன்னீங்க. என்ன நேத்துன்ற? அது முந்தா நேத்து சொன்னது அதை இன்னைக்கு சொன்னேன். ஏன் நேத்து தான் இல்லையே.
தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ விசு படம் ரொம்ப பாப்பியோ? நேத்து கூட 2 பார்த்தேன். நான் இந்த கல்யாணத்துக்கே வரலடா. என்ன சொன்னீங்க? சகல கோச்சிட்டு போறாரு. அதான் நேத்தே நாங்க சொல்லிட்டோமே. சகல நேத்துங்கிறதே இல்ல. கிளம்பிட்டாங்க.